Hi friends, welcome to my channel Sri Fashion and Beauty. இன்னைக்கு நம்ம வீடியோல நைட்டி கட் பண்ணி தைக்க போறோம். நைட்டி பாத்தீங்கன்னா நார்மல் நைட்டி தான், ஜிப்பெல்லாம் எதுவுமே இல்ல. இது வந்து எனக்கு தான் இந்த நைட்டி. இப்போ மேல நான் போட்டுக்கிற அளவு நைட்டியுமே பாத்தீங்கன்னா என்னோட நைட்டி தான். இது நான் வந்துட்டு தைக்கிற வீடியோ என்னால போட முடியல, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தைச்சதுனால போடல. அதனால இன்னைக்கு இதே அளவு வச்சுட்டு இன்னொரு நைட்டி கட் பண்ணி தைச்சு காட்ட போறேன். எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நான் ஜிப்பு வச்சு எனக்கு போட பிடிக்காது. சும்மா நார்மலாக ஒரு நைட்டி போடுவேன், அப்படி இல்லைன்னா டைட்டானிக் மாடல் போடுவேன். ஸோ டைட்டானிக் மாடல் போடுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ ட்ரை பண்ணோம். உங்களுக்கு இங்கே பார்த்து தெரியும் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம். பட் எனக்கு வந்துட்டு அந்த பீஸ் அகலம் கம்மியாக இருந்ததுனால ஸ்லீவுக்கு பத்தலை. அதனால சரி நான் நார்மல் நைட்டியே தைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால இப்போ வந்துட்டு இது நார்மல் நைட்டி, இதே அளவில் தான் நம்ம வந்துட்டு இப்போ கட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பழைய நைட்டி வச்சு கட் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்துட்டு அளவெடுத்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ டைம் இல்லாததுனால நான் வந்துட்டு இப்படியே பண்றேன். ஓகேங்க, இந்த நைட்டி வந்துட்டு எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பாத்துடலாங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன். நான் இது தைச்சப்பவே கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து விட்டுருந்தேன். அது என்னாச்சுன்னா தண்ணியில் போடுறப்ப நல்லா சுருங்கிருச்சு. சுருங்கி அந்த 2 இன்ச்சு கம்மியாயிடுச்சு. அப்போதான் எனக்கு கரெக்டாக இருந்தது. அதனால உங்களோட துணி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் தைங்க. பியூர் காட்டனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே அதிகமாக விடுங்க. அதாவது லூஸ், இறக்கம், கையோட நீளம், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. அப்போதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு அளவு வந்து இதே வச்சு தான் அப்படியே மார்க் பண்ண போகிறேன். பட் ஆனால் கொஞ்சம் நான் கட் பண்ணுறப்ப லூஸாக கட் பண்ணிக்குவேன். இப்போ பாருங்க, நைட்டி பீஸ்க்கு வந்துட்டு நம்ம 4 மடிச்சு போட்டிருக்கோம். அதாவது அகலத்தை வந்துட்டு ரெட்டையா மடிச்சுட்டு திரும்ப அந்த லென்த்தை வந்துட்டு இன்னொரு மடி மடிச்சிருக்கோம். மொத்தம் 4 மடிப்பு. இங்க வந்து 4 பீஸ் தெரியும். இங்கேயும் பாருங்க மடிப்பு பீஸ் இருக்கும். நம்ம பக்கமும் 2 மடிப்பு பீஸ் தான் இருக்கும். இப்போ நைட்டி வந்துட்டு நான் ரெட்டையா மடிச்சிருக்கேன். கரெக்டாக இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, சைடு ஜாயிண்ட், அது 2 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டிருக்கேன். ஸோ எல்லா அளவையும் நான் இதை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு வந்து கழுத்தெல்லாம் வந்துட்டு என்ன மாடலில் வேணுமோ அது வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கழுத்து வந்து மார்க் பண்ணலை, இந்த அகலத்தை மட்டும்தான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் கழுத்து வந்துட்டு எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸாக்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம சேர்த்து விடுறது விட்டுக்கலாம். நான் கீழே வரைக்கும் அப்படியே மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு காட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ அகலம் பத்தாது, அதனால. ஓகே, இப்போ வந்து ஷோல்டர் அளவும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன், ஆம்ஹோல் அளவும் மார்க் பண்ணிட்டேன். டோட்டலாக நைட்டியோட ஃபுல் எல்லா அளவுமே நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு அளவு நைட்டி எடுத்துடலாம். இது வந்து ஆம்ஹோல் அளவு. நான் கொஞ்சம் நம்ம அதிகமாக போட்டுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இங்கே கச்சுன்னு தான் தெரியும். அதான் முன்னாடி சொன்ன மாதிரி டைட்டானிக் தான் ட்ரை பண்ணோம். பட் அது கொஞ்சம் துணி பத்தலை, அதனால சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இதையே நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இந்த ஷோல்டர் அகலை வந்துட்டு நம்ம நைட்டிலேயே நான் வந்து மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த ஷோல்டர் அகலை தான். ஆம்ஹோல் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க நைட்டிக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இல்லாட்டி ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நைட்டி போட முடியாது. நம்மளுக்கே தெரியும் நைட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக தான். ஸோ அதனால் ஆம்ஹோல் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம எப்படி ஆம்ஹோல் வரையுமோ அதே மாதிரி தான். நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டிக்கு மட்டும் சொல்கிறேன், வேற எதுக்கும் இல்லை. இந்த ஆம்ஹோலோட இந்த அகலம் இருக்கு இல்லைங்களா, இதை விட்டு கொஞ்சம் கீழே வரைக்கும் இந்த பெண்டு கொண்டு வந்துடுவேன். சும்மா ஒரு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருந்த போதும். என்ன ஆகும்னா ஆம்ஹோல் வந்து நல்ல ஒரு லூஸ் கொடுக்கும், போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்க, நம்ம கரெக்டான ஆம்ஹோல் அளவு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருக்கேன் இங்கிருந்து பெண்ட் பண்ணி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எப்பவுமே வந்துட்டு இப்படி தான் கட் பண்ணுவேன். இப்போ கழுத்து வந்துட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கழுத்தோட அகலம் நான் எப்பவுமே 5 இன்ச்சு தான். இப்போ நைட்டிக்கு மோஸ்ட்லி நீங்கள் 5 இன்ச்சு வைங்க போதும். ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, க்ளோஸாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ 5 இன்ச்சு அப்படின்னா எப்பயும் போல் நம்ம 2.25 மார்க் பண்ணணும். கழுத்தோட இறக்கம் 6 இன்ச்சு. நீங்கள் கழுத்தோட இறக்க வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி கழுத்து மாடல் வந்துட்டு நமக்கு வேணும் மாதிரி தைச்சிக்கலாம். நான் இப்போ மாடல் வரையில, ஏன்னா அப்புறமா யோசிச்சு எனக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா அப்போதைக்கு வச்சுக்குவேன். இதை வெட்டினா தான் உங்களுக்கு உண்மையால புரியும். அது வரைக்கும் இது என்னமோ பார்த்தா கஜ்ஜன்னு தான் தெரியும். இப்போ நான் நைட்டி வந்துட்டு இது எக்ஸாக்ட் அளவு இல்லைங்களா, நான் ஃபர்ஸ்ட் தைக்கிறப்பவே இதோட பெருசாக தைச்சு தான் தண்ணியில் போட்டு சுருங்கி இருக்கு. ஸோ அதனால் இப்போ இதே அளவு வச்சேன் அப்படின்னா மறுபடியும் சிங்க் ஆகிறப்ப இன்னும் இப்படி வந்துடும். ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வந்து மார்க் பண்ணி போகிறேன். அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் துணி விடுவோம் இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து கொஞ்சம் சேர்த்தி தான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லூஸ்க்கு வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் வைக்கிறேன். அதாவது தண்ணியில் சுருங்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்துட்டு உள்ள கொஞ்சம் துணி இருக்கணும், அதுக்காகவும் சேர்த்து ஒரு 2.5 இன்ச் வைக்கிறேன். இவ்வளோ அகலம் நான் வந்து சேர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து கீழே வரைக்கும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக மார்க் பண்ணுறது. இப்போ வந்து இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கட் பண்ணால் தான் உங்களுக்கு உண்மையாலுமே புரியும். அது வரைக்கும் புரியவே புரியாது, கஜ்ஜன்னு தெரியுது.
இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எதுக்காகனா நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, நான் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அது எல்லா துணியிலையும் தெரியும். இப்போ இது வந்து நான் மார்க் பண்ண இடம் தெரியும், பட் ஆனால் இப்படி பார்க்குறப்ப இதில் எந்த ஒரு அளவுமே இருக்காது உள்ள துணியில எதுலையுமே. அப்போ தைக்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா நம்மளையும் அறியாமல் கொஞ்சம் தள்ளி கூட தைச்சிருவோம். ஒன்றா இப்படி தள்ளிடுவோம், இல்லை இப்படி தள்ளிடுவோம். அப்படி தைக்கிறப்ப என்னாகும், ஒரு சைடு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இன்னொரு மாதிரி வந்துடும். ஸோ அந்த இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஊசியில் அந்த மார்க் பண்ணதுக்கெல்லாம் வந்துட்டு ஓட்டை போட்டு வச்சிருவேன். அப்போ என்ன ஆகுனா அடி சைடு எல்லா துணிக்கும் அந்த ஓட்டை வரும். அப்போ தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக கரெக்டான அளவில் தைச்சிருவோம். ஸோ அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நல்லா பெரிய ஊசி தான், ஸோ அதனால் ஓட்டை வந்துட்டு நல்லா பெருசாகவே விழுகும். ரொம்ப கீழே வரைக்கும் போட தேவையில்லை, அந்த இடுப்பளவு வரைக்கும் போட்டால் போதும். அப்புறம் அதுக்கு கீழே வர வர நம்ம கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இப்போ நல்லா ஓட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசு தெரியுதுன்னு. ஸோ கீழே துணி வரைக்கும் அந்த ஹோல்ஸ் போயிருக்கும். பாருங்கள் தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கழுத்து வந்துட்டு தைக்கிறப்ப காட்டுறேன் எந்த மாதிரி மாடல் வந்துட்டு கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட உயரம் 7 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு. துணி அந்த இடத்துல கரெக்டாக அவ்வளோதான் இருக்குது. ஆம்கோல் சுற்றளவு 13 இன்ச்சு இருக்குது, அதாவது மொத்தத்துக்கும் சேர்த்து 13 இன்ச்சு இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் நைட்டிக்கு வந்துட்டு எனக்கு நல்லா லூஸாக போட்டால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் 13 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஸ்லீவ் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உள்ள துணி சேர்த்து விடுவோம் இல்லைங்களா, அப்புறம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை சுற்றளவு 6 இன்ச்சு. நான் லூஸ் விடணும் அப்படிங்கிறதுக்காக 7.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதிலிருந்து உள்ள துணி விடுறது ஒரு 1.5 இன்ச்சு. எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டால் கண்டிப்பாக சுருங்கும். அதுக்காக தான் நான் ஒவ்வொரு அளவும் சேர்த்து வைக்கிறேங்க. நம்ம பாலிஸ்டர் துணியோ இல்லாட்டி வேற ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படி வைக்க தேவையில்லை. பட் இது காட்டன், அதனால தான் நான் வந்துட்டு இப்படி விடுறேன். இப்போ நம்ம வந்து நைட்டிக்கு வந்து கை குடஞ்செல்லாம் எடுக்க போகிறதில்ல, அப்படியே ரவுண்டாக தான் வெட்ட போகிறோம். ஸோ அதனால் இந்த ரவுண்டு அப்படியே கரெக்டாக இருக்கும். நான் அதனால் அப்படியே வெட்டிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மடிச்சடிக்கிறதுக்கு தனி பீஸ் தான் வைப்போம். எனக்கு கையோட நீளமே 7 இன்ச்சு வேணும். கண்டிப்பாக தண்ணியில் சுருங்குச்சுன்னா அரைஞ்சு சுருங்கிரும். அதுக்காக தான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் மடிச்சடிக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து தைக்க போயிடலாங்களா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கை தான் ஜாயின் பண்ணுறோம். கீழே வந்துட்டு நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு துணி ஜாயின் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் தைக்க போகிறப்ப அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு கை நீளத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. இப்போ கை வந்துட்டு நம்ம துணி எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக நீட்டி கொடுக்குறோம். அதுக்கு வந்துட்டு இது கரை பீஸு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே தடவை மடிச்சடிச்சா போதும். நீங்கள் அந்த இடத்துல பிசுறு இருக்கிற பீஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 தடவை மடிச்சுக்கணும். இப்போ கை நீளம் பாருங்கள் 8 இன்ச் இருக்கணும். மேலே தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்தி இருக்குது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா தண்ணியில் போட்டால் சுருங்கிடும், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சேர்த்து வைக்கிறோம் ஒவ்வொரு தடவையும். இப்போ இது கழுத்து தைக்கிறோம். கழுத்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், அப்போதைக்கு தைக்கிறப்ப என்ன தோணுதோ அதை வந்து தைக்க போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நெக்கு வந்துட்டு ஒரு வி காலர் மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் சுடியில் வச்சுருக்கோம். சரி எனக்கு தானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த கலர் வைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து தைக்கிறாங்க. அடியில் வந்துட்டு ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சதுரமாக கீழே அந்த நம்ம பாடி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணால் அப்படியே மோல்டிங்காக அந்த வி கலர் வந்துடும். அதுக்காக தான் இப்படி வச்சுட்டு கழுத்தோட அகலத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம அர்க்கத் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அகலத்தை ஜஸ்ட் இப்படி வந்து ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து அப்படியே தைக்கிற மாதிரி. இது வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலைங்க உண்மையாலுமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் தைச்சப்போ அவரே தைச்சிருவார், எங்கிட்டலாம் வந்துட்டு காட்ட மாட்டாங்க இப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உண்மையாலும் எனக்கு இது தெரியாது. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு அதை கிளியர் பண்ண சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் உண்மையாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இது பார்த்தீங்கன்னா வி கலர் மாதிரி அடிச்சிருக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிட்டு இந்த அர்க்கத் பண்ணதுலேருந்து இப்படி கீழேருந்து அடிச்சிருங்க. இங்கேருந்து ஊசியோட அடிச்சிருங்க. இந்த கீழே இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு. கழுத்து ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சு வச்சு நான் இந்த இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதோட கொண்டு நிப்பாட்டி இங்கேருந்து ஊசி கரெக்டாக 2 குத்து மட்டும் மைக்க திருப்பி இதை ஊசியோட இப்படி அடிச்சுட்டு வாங்க. அடிச்சுட்டு வந்து இந்த 1/4 இன்ச்சோட இப்படி அடித்து மைக்க இப்படி திருப்பிக்கிங்க. இப்போ இது வந்து நான் வெட்டிடுறது எக்ஸ்ட்ரா இருக்கிறத.
இப்போ இந்த முனையில் வந்து கொஞ்சோண்டு வெட்டி விட்டிங்கன்னா திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வெட்டி திருப்பி காப்பிக்கிறேன் எப்படிங்கிறது பாருங்கள். இந்த முனைக்கு வந்து கொஞ்சம் லேசாக ஊசியில் குத்தி இழுத்தோம்னா வந்துடும். அதுக்கு நல்லா குத்தி இழுத்துறாதீங்க, லேசாக இழுத்திங்கன்னா அந்த இது பிசுறு கிளம்பாமல் அப்படியே அந்த முக்கு வந்துடும் கரெக்டாக. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஊசியில் தான் அடிச்சிருக்கிறோம், அது பிடிக்கிட்டு வந்துடும். இந்த அளவு இதோட பிசுறுலாம் அப்படியே வந்துருச்சு. இதை நம்ம வந்து ஷோல்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அளவுக்கு. இப்போ இதை வந்து ஊசியோட ஒரு தையல் போடுறேன். இப்போ இதை வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து இப்படி கிராஸாக இது வரைக்கும் இப்படி மடக்கி விட்டிங்கன்னா அவ்வளோதான். மடக்கி விட்டு அயன் பாக்ஸ் வச்சு ஒரு அயன் பண்ணிட்டிங்கன்னா இது அப்படியே நின்றுக்கு, அவ்வளோதான். இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. இங்கே ஒரு பட்டன் ஒன்று வச்சுட்டு அது அப்படியே நீட்டாக அப்படியே வீ கலர் மாதிரி அப்படியே கரெக்டாக வந்துடும், அவ்வளோதான். இதில் பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. துணி உள்ளே இருக்கிற துணிக்கு மடித்து விட்டு எம்இ பண்ணிடலாம். இப்போ மடித்து மட்டும் அடிச்சு விட்றேன். ஏன்னா லைனிங்காக இருந்தால் அது மேலே வச்சு அப்படியே அமுத்திடலாம். இப்போ ஒரு சிங்கிள் பீஸ் தானே, அதனால் அது எம்இ தான் பண்ணி ஆகணும். கட்டை வச்சுட்டு பெரிய தையல் ஒன்று அடிச்சு விட்றேன். ஒரு எம்இ பண்ணிவிட்டு பிரிச்சிடலாம். இப்போ பின்னாடி கழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வைக்கிறேன். அப்புறம் அந்த அகலமெல்லாம் அதே 5 இன்ச்சு தான். இறக்கு மட்டும் 5 இன்ச்சு, இறக்கம் 5 இன்ச்சு, அகலம் 5 இன்ச்சு வச்சு ரவுண்டு கழுத்தை வெட்டுறேன். இப்போ பின்னாடி கழுத்தை அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 இன்ச்சு அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதை அடித்து அப்படியே எம்இங் பீஸ் அடிப்புங்களா அது மாதிரி அடித்து தையல் அடிச்சு விட்றலாம். இதை உள்ளே வந்து இந்த ரவுண்டு திரும்புற இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வெட்டி விடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக அந்த மடித்து அடிக்கிறப்ப சுருகு வராமல் இருக்கும். இதெல்லாம் இழுத்து பிடிச்சிட்ருக்கு உள்ளே. இதை நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே மடித்து அடிச்சிடுறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வெட்டி விட்டுறேன். இதை அப்படியே வெடித்து டபுள் தையல் போட்டுலாம், மேலே 2 தையல் வர மாதிரி அடிச்சு விட்றேன். வேணும் இது ஃபஸ்ட்டு ஊசியோட ஒரு தையல் போட்டிங்கன்னா மக்கிய குதிரோட தையல் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அந்த இந்த இதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்குது ஷோல்ட்ரு. கையை வந்து சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. எப்போ என்ன கை ஜாயின் பண்ணாலும் சென்டர்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படியே இன்னொரு தையல் அடிக்கிறதுக்கு அப்படியே திருப்பி போட்டு அப்படியே அடிச்சுக்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ கையிலேருந்து சைடு கீழே வரைக்கும் அடிச்சுட்டு போயிடலாம். இப்போ கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு. நமக்கு சைடு தையல் அடிக்க பார்த்தீங்கன்னா ஊசியில் மார்க் பண்ணி கொடுத்தாங்கள்ல அந்த ஓட்டையில் அப்படியே அது நேருக்கு அப்படியே தைச்சிட்டு போயிடலாம். இந்த பக்கம் கரெக்டாக வச்சா பிடிச்சா போதும், 2 பக்கம் அதே அளவு வந்துடும். இப்போ இன்னொரு சைடு ஜாயின் பண்ணுறேன். அதுக்கு வந்து கை லூஸுக்கு ஏற்கனவே தைச்சிருக்கிறேங்களா அந்த கையை எடுத்து அப்படியே வச்சு அளவு வச்சுக்கிறேன் நான். நீங்கள் வேணாலும் டேப்பில் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் விடணும்ல, அதுக்கு இது மடித்து அடிக்கிறதுக்கு இந்த அறுக்காத்து இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் பண்ணிங்கன்னா போதும்.
இப்போ இதுக்கு வந்து நம்ம சுடிதாருக்கு கீழே மடிச்சு அடிப்போம், இப்போ சைடு அடிப்போம், அதே மாதிரி அடிச்சு விட்றது. நம்ம அடிச்சடிச்சுட்டு அறுக்காத்து உள்ளே போயிருங்களா, அடையாளம் தெரியாது எந்தளவுக்கு மடிக்கிறது. அதனால தான் கொஞ்சம் மாறி போட்டு விட்டேன். இப்போ உள்ள கீழே மடிச்சடிக்கிறது பாருங்கள், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அதை வந்து 1 இன்ச்சளவுக்கு உள்ளே மடிச்சுட்டு இந்த மார்க் அளவுக்கு மக்கியது இப்படியே மடிச்சடிச்சிடலாம். பெருசாக அடிக்கல, கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு மட்டும் கீழே அடிக்கிறேன். மடிக்கிறப்ப அங்கே என்ன தலாவில் மடிச்சோமோ அதே அளவுக்கு இங்கேயும் மடிச்சு விட்டுக்குங்க. ஏன்னா கொஞ்சம் சேர்த்தி மடிச்சிங்கன்னா கிராஸ் வர மாதிரி ஆயிரும். அப்படி இல்லைன்னு நீங்கள் மடித்து வச்சு ஒரு தையல் அடிச்சுட்டு மக்கிய மடிச்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நைட்டி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ அந்த வி காலருக்கு பட்டன் வைக்கணும் இல்லைங்களா, அந்த காலரில் அந்த எட்ஜில், அதுக்கு தான் பட்டன் வச்சுட்ருக்காங்க. சும்மா நார்மல் பட்டன் அப்படியே ஸ்டிச் பண்ண சொல்லியாச்சு. சுடியாக இருந்தால் கிளாத் பட்டன் தான் வைப்பாங்க. சரி நைட்டி அப்படிங்கிறதுனால நான் இப்படியே வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டேன். பாருங்கள், நெக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இது போடுறப்ப இன்னுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் சுடிக்கு ஆல்ரெடி தைச்சிருக்கோம். ஓகேங்க, இந்த நைட்டி வந்துட்டு நான் போட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ போட்டால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கொடுமையாக தான் தெரியும். ஏன்னா நம்ம லூஸாக தானே வச்சுருக்கோம், லூஸாகவும் இருக்கும், இறக்கம் ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காட்ட முடியாது. நான் இன்றைக்கி தண்ணியில் போட்டுட்டு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போட்டு இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பாருங்கள், நான் நைட்டி போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்படி தான் கரெக்டாக இருக்குது. அதை தண்ணியில் போடங்காட்டி தான் இந்த அளவுக்கு இருக்குது. நான் இதே அளவு வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். நெக்கு பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த நைட்டி தைக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி அளவில் தைச்சு பாருங்கள். உங்களோட துணி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகள் வச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய வீடியோஸ் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.